குட் மார்னிங், வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு தக்காளி குழம்பு வைக்கலாம். தக்காளி குழம்பு நிறைய விதமாக வைக்கலாம். இது ஒரு விதம். இது வந்து பொள்ளாச்சி ஸ்டைலில் வைக்க போகிறேன். நான் வந்து சின்ன சின்ன தக்காளியை நம்ம வீட்டுக்கு சின்ன சின்ன தக்காளியை நான் ஒரு 5 தக்காளி நல்லா பழுத்தது எடுத்து வச்சிருக்கிறேன். வரமிளகா, ஜீரகம், வர கொத்தமல்லி, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 14 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு தேவையான அளவு. ஒரு ஸ்பூன் இதில் சோம்பும் போட்டு போகிறேன். வாங்க, முதல்ல தக்காளி வணக்கிடுவோம். நான் அடுப்பில் இரும்பு சட்டி வச்சுட்டேன். நான் அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு 3 ஸ்பூனு. தக்காளியெல்லாம் வந்து வணக்கிக்கலாம். ரொம்ப வணக்க வேண்டாம், தோல் மாத்திரம் ஒன்று மாறி கிடைக்கணும். தக்காளி தோல் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் அதை மாற்றிக்க போகிறேன். பாருங்க, அதில் பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். கூட வரமிளகாயும் போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த டைம் வந்து அது வந்து ஒரு 1/4 பாகம் வெந்துருச்சு. நான் போட்டிருந்த வெங்காயம் எல்லாம் இந்த டைம் வந்து குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம வீட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு. அஞ்சலை பெட்டி கரண்டியில் நான் 1.5 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதே போல் அஞ்சலை பெட்டி கரண்டியில் அதே 1.5 ஸ்பூன் சோம்பும் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. அது இதெல்லாம் நல்லா வணக்கிக்கணும். வணக்கி எடுத்துட்டு தேங்காய் பாருங்கள், நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் போட்டு நம்ம நைஸாக ஊற்றிட்டு வந்துடலாம். எனக்கு தாளிப்புக்கும் நான் இதிலேருந்து இந்த எண்ணெயே எனக்கு போதுமான அளவு பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நான் அரைச்சிட்டு வந்துட போகிறேன். ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இந்த தேங்காய் மாத்திரம் நீங்கள் தக்காளி குழம்புக்கெல்லாம் வர தேங்காய் எடுத்துடாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக பச்சை தேங்காயாக இருக்கிறது இடுங்க. அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். வர தேங்காயாக இருந்தால் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு திப்பியாக இருக்கும். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் நைஸாக. இதில் வந்து நான் அந்த வெங்காயம் இதெல்லாம் வணக்கி எடுத்தனல்லவா தக்காளியில், அதுலேயே அந்த எண்ணெயே நான் இதில் ஊற்றிட்டேன். எனக்கு அதே போதுமான அளவு. அப்போ எனக்கு தேவைப்பட்டிருக்கிற எண்ணெய் வந்து 2.5 ஸ்பூன் எண்ணெய் மாத்திரம்தான் இந்த குழம்புக்கு தேவைப்பட்டிருக்கு. கடுகு போட்டுட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகா. இந்த குழம்பு மசாலெல்லாம் போட்டு பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சி வைக்கிற ஒரு தக்காளி குழம்பு இருக்குது. அது தாளிக்க மாட்டாங்க. பாருங்க, இப்படி ஒரு பெரட்டி விட்டு போட்டு நம்ம தண்ணி தேவைப்படுற தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் வைக்கிற ஒரு தக்காளி குழம்பு இருக்குது. இது வந்து மீடியமாக தான் நான் வைக்க போகிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு. இந்த தக்காளி குழம்புக்கு நம்ம வீட்டில எல்லாம் மஞ்சப்பொடி போட மாட்டோம். இதுலேயும் நான் மஞ்சப்பொடி போட்டுட்டு இல்லை. குழம்பு கொதிக்கிட்டோ பார்க்கலாம். பாருங்க, தக்காளி குழம்பு நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி கூட தோசை கூட எல்லாம் நல்லா மேட்சா இருக்கு. சாப்பாட்டு கூட பாருங்க குழம்பு ஆயிடுச்சு. நீ வந்து இந்த குழம்பு வந்து நைட்டு கூட வச்சுட்டு நம்ம காலையில சாப்பிட்றதுக்கு வேற ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த குழம்புக்கு மஞ்சப்பொடி போட மாட்டாங்க. இதே பச்சை அரைச்சி வைக்கிறதுல மஞ்சப்பொடி போடுவாங்க. இந்த குழம்பு வந்து ரெட்டிஸா இருக்கணும்னு சொல்லி போட்டு, தக்காளி குழம்புன்னு சொன்னா அது ட்ரெடிஷ்னல் கலர் வந்து ரெட்டிஸா இருக்கணும்னு சொல்லி போட மாட்டாங்க. அதுதான் அதோடது. வாங்க, நம்ம வீட்டில் வெந்தய இட்லிக்கு தக்காளி குழம்பு வச்சு சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.